நமஸ்தே, வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நாம் இன்றைக்கி கிளாஸ் 5 ஹிந்தி வீணா புக்கில் இருக்கிற 3rd லெசன் பார்க்கலாம். சாந்த் கா குர்தா. சாந்த் அப்படின்னா மூன் அப்படின்னு அர்த்தம், குர்தா அப்படின்னா ஷர்ட் அப்படின்னு அர்த்தம். இது மூனுடைய ஷர்ட் அப்படிங்கிற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. ஹட்கர் பைட்டா சாந்த் ஏக் தின் மாதா சே யக போலா. ஒரு நாள் மூன் ரொம்ப அடவெண்ட்டாக பிடிவாதமாக உட்கார்ந்துருந்தது. அவங்க அம்மாட்ட கேட்டுச்சு, மாதா சே யக போலா. அவங்க அம்மாட்ட கேட்டது, சில்வா தோ மாங் முஜே ஊன் கா மோட்டா ஏ ஜிங்கோலா. அம்மா எனக்கு ஊன் அப்படின்னா உள்ளன் கிளாத் இருக்கு இல்லையா, அதனால் ஸ்டிச் பண்ண ஒரு நல்ல திக்கான குர்தா எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அம்மா அப்படின்னு மூன் அவங்க அம்மா கிட்ட கேட்டுச்சு. சன் சன் சல்தி ஹவா ராத் பர் ஜாடே சே மர்த்தாகுங்க. சன் சன் அப்படின்னா காற்று வீசுறது சொல்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக எனக்கு ரொம்ப வேகமாக காற்று வீசிகிட்டு இருக்கு. ஜாடே சே மர்த்தாகும். நான் இந்த குளிரில் நான் ரொம்ப நடுங்குறேன் அம்மா. எனக்கு இந்த குளிர் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துது, என்னை ட்ரை ஆக்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. டிட்டூர் டிட்டூர் கர் கிசி தரக் யாத்ரா பூரி கர்த்தாகும். நான் டிட்டூர் கர்னா கிடுகிடுன்னு நடுங்கிறது. நான் கிடுகிடுன்னு நடுங்கிக்கிட்டே என்னுடைய ட்ராவலை நான் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஆஸ்மான் கா சஃபார் और यह मौसम है जाड़े का. இது நல்ல வின்டர் சீசன் இல்லையா. ஜாடே அப்படின்னா வின்டர் சீசன், ஆஸ்மான் கா சஃபர் அப்படின்னா ஸ்கையில் நான் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு இந்த வின்டர் சீசனில். நான் ஹோ அகர் தோ லா தோ குர்தாகி கொய்யி பாடேகா. அம்மா எனக்கு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா ரெண்ட்டுக்காவது எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குது மூன். பச்சைக்கு சுன் பாத் ககா மாத்தானே. குழந்தையோடைய இந்த பேச்சை கேட்டுட்டு அம்மா சொன்னாங்க, அரே சலோனே, ஓ என்னுடைய மகனே, குஷல் கரேங் பகவான் லகே மத் துஜ்ஜுக்கோ ஜாது டோனே. உன்னை கடவுள் உன்னை பிளஸ் பண்ணட்டும். லகே மத் துஜ்ஜுக்கோ ஜாது டோனே. உன்னை கடவுள் பிளஸ் பண்ணிட்டோம், எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு அம்மா பிளஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சொன்னாங்க, ஜாடேக்கு தோ பாத் டீக் ஹை பர் மை தோ டர்த்தி ஹூங்க. ரொம்ப குளிராக இருக்குது, நீ சொல்கிற எல்லா விஷயமும் கரெக்டு தான், ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நினச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஏக் நாப் மே கபீர் நகி துஜ்கோ தேக்கா கர்த்தி ஹூங்க. நாப் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். நீ எப்போவுமே ஒரே மெஷர்மெண்ட்டில் உன்னை பார்க்க முடியாதே அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. கபி ஈக் அங்குல் பர் சவுடா. சில நேரம் நம்ம ஃபிங்கர்ஸ் அளவுக்கு நீ பிரெத்தாக இருக்க, பிரெத் வைஸ் ஜாஸ்தியாகிடுற. கபி ஏக் ஃபுட் மோட்டா. சில நேரம் ரொம்ப பெரிய சைஸில் வெயிட்டாக இருக்கிற. படா கிசி தின் கோ ஜாத்தா ஆக और किसी दिन छोटा. நீ எப்போ ரொம்ப பெருசாக, எந்தெந்த டைம்லாம் ரொம்ப சின்னதாக இருப்ப அப்படின்னு தெரியல இல்லையா. கட்தா பட்தா ரோஜ் கிசி தின் ஐசா பி கர்த்தாக. நீ டெய்லி பெருசாகிட்டு இருக்கிற, குட்டியாகிட்டு டெய்லி இதே தான் பண்ணிகிட்ருக்க. நகை கிசி கி பி ஆங்கோ கோ திக்லாகி படுத்தாக. சில நேரங்களில் நீ யார் கண்கள்லையும் தெரியாமே மறைஞ்சு போயிடுற. அமாவாசை அன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது இல்லையா, அதான் சொல்கிறாங்க. ஒரு சில நாள் உன்னை கண்ணிலையே பார்க்கவே முடியறதில்ல. அப்தோகி தோ பதா நாப் தேரி கிஸ் ரோஜ் லிவாயே. சரி, இப்போ நீ சொல்லு, உனக்கு என்ன சைஸில் நான் ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது, டெய்லி அந்த ட்ரெஸ்ஸை நீ எப்படி போட்டுப்ப. சி தேங் ஏ ஜிங்கோலா ஜோ ஹர் ரோஜ் பதன் மேங் ஆயம். நான் இப்போ உனக்கு எப்படி அந்த குர்தா தைக்கிறது, நீ டெய்லி உன்னுடைய பாடியோட ஸ்ட்ரக்சர், அதாவது வெயிட் இறங்கிக்கிற, எப்படி நான் தைக்கிறது அப்படின்னு அம்மா மூனை பார்த்து கேட்டாங்க. ஸோ இதனோட ரைட்டர் யார் அப்படின்னா ராம்தாரி சிங் தின்கர். இவர் தான் இதை எழுதியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.